தன் குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்படி ஒளிந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த கிதியோனிடத்திலே கர்த்தர் தூதனை அனுப்பி பேசின வார்த்தைகள் இவை. என் வாழ்க்கையில நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஆனா உண்மையான சூழ்நிலை என்னன்னா, கிதியோன் மிகவும் அழுத்தத்திலே பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே தேவன் அவரை உற்று நோக்கினபடியினால், தேவன் அவரை நேசித்தபடியினால், தேவன் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இவ்விதமாய் பழகுகிறார் என்பதை வெளிக்காட்டுகிறார். அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் தூதனை அனுப்பி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். அவர் நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நம்மை பார்ப்பதில்லை. நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய போராட்டங்களை அவர் மறப்பதும் இல்லை. ஆனால் என்னுடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நான் யார் என்பதை தேவன் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. அவருடைய படைப்பின் நோக்கத்தில் நான் யார், அவருடைய அடிப்படையில் உண்மையில் நான் யார் என்பதையே தேவன் பார்க்கிறார். ஆம், நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் மனிதர்கள் தான் நம்மை பார்ப்பார்கள். இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன்கிட்ட இது இருக்கு, இவன்கிட்ட அது இருக்கு, இவன் ஒரு பெரிய அதிகாரி அப்படின்லாம் நம்மளுடைய பொசிஷன் அடிப்படையிலும், நம்மளுடைய பணத்தின் அடிப்படையிலும், நம்மளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் மனிதன் பார்ப்பான். அதெல்லாம் ஒரு நேரத்தில் நம்மகிட்ட அந்த பணம் பொருளாக இல்லாமல் போனால் அதையும் வேற விதமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் நாம். ஆனால் தேவன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவனை பார்த்து படைப்பின் நோக்கத்திலிருந்து அழைக்கிறார், பராக்கிரமசாலியே. ஏன்னா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள். தன் ஒரே பேரான குமாரனை நமக்காய் பலியாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அதையும் மறந்து விடாதீர்கள். அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம், அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடாதே, நான் உன்னை பராக்கிரமசாலியாய் படைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பிசாசை நம் கால்களுக்கு கீழாய் போட்டு நசுக்கி நாம அதன் மேல் நடக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை உணராத கிறிஸ்துவர்களாய், அதை உணராத விசுவாசிகளாய் நாம் இருக்கும் பட்சத்தில் நம்